சொந்த வீடு வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டு வரும் பொழுது நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. இன்றைக்கி டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி மதியம் 1 to 2 இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் தான் நான் வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். எப்பயும் நைட்டு 8 to 9 வரக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் தான் போடுவேன். இன்றைக்கி ஏன் பகலில் போட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி பரணி தீபம் 6:30க்கு மேலே பரணி தீபம் நம்ம வீட்டில் ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம் கூட 4:30 to 6 மணி வரையும் பிரதோஷ நேரம் இருக்குது, பிரதோஷ வழிபாடு செய்யணும். ஸோ அதனால் மதியம் வரக்கூடிய 1 to 2 இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரையிலே நான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வழிபாடு செஞ்சுட்டேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாதுங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை சுத்தமாக இருக்கணும், கிழிஞ்சோ இல்லை ஓட்டையாவோ இருக்கக்கூடாது. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த விளக்கு ஏற்றும் போது அடியில் வைக்கக்கூடிய தட்டு சில்வர் தட்டு பயன்படுத்தவே கூடாது. வெங்கலத்தட்டு இல்லாட்டி வெள்ளித்தட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறையா சட்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்ற அக்ஷரங்களில் எழுதின மரப்பலகையே வருது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த விளக்குக்கு பஞ்சு திரி பயன்படுத்துங்க. கலராக க்ரீன் கலரு, ரெட் கலர் திரி இருக்குல்ல, அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் சில தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு தோஷ நிவர்த்திக்காக இந்த கலர் திரிகை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே வெற்றிலை தீபம் போடுறீங்க, வீட்டில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா பஞ்சு திரி தான் பயன்படுத்தணும். அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நெய் விளக்கு ஏற்றலாம். நெய் விளக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம். அப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது அதோட காம்பை அந்த விளக்கில் போடுவோம். அது அந்த வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த காம்பை எண்ணெயில் போடணும். சரிங்களா? எல்லா நாட்களிலும் அதை போடவே கூடாது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெத்தலையை விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துட்டு ஓடுற தண்ணியிலோ இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுறணும். அதை திரும்ப பயன்படுத்தவே கூடாது. வெற்றிலையோட காம்பு பகுதி உள்நோக்கியும் அதோட கூர்மையான பகுதி வெளிநோக்கியும் இருக்கணும். இப்போ இந்த விளக்கில் பார்க்குறீங்களா, இது மாதிரி வச்சு தான் நீங்கள் விளக்கேற்றணும். சரிங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், வெத்தலையை புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும். கோயிலிருந்து நாங்கள் கொண்டு வந்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வெளியே போனோம், அவங்க இந்த தட்டில் வச்சு கொடுத்தாங்க, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. புதுசு வாங்கி தான் பயன்படுத்தணும். இந்த தவறுகள் எல்லாம் செய்யாமல் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.